ஓம் சாந்தி. 16/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நினைவு செய்வதனாலும் கற்பதனாலும் மாத்திரமே நீங்கள் இரட்டை கிரீடத்தை பெறுவீர்கள். ஆகவே உங்கள் இலக்கையும் இலட்சியத்தையும் உங்கள் முன்னிலையில் வைத்திருந்து தெய்வீக குணங்களை கிரகித்து கொள்ளுங்கள். கேள்வி: உலகை படைப்பவராகிய தந்தை எவ்வாறு குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்கின்றார்? பதில்: 1. குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்து உங்களை சந்தோஷமாக்குவதே அவரது சேவையாகும். தந்தை செய்வதைப் போன்று எவராலும் தன்னலம் கருதாத சேவையை செய்ய முடியாது. 2. எல்லையற்ற தந்தை ஒரு சிம்மாசனத்தை வாடகைக்கு எடுத்து உங்களை உலக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அதிபதிகளாக ஆக்குகின்றார். அவர் மயில் சிம்மாசனத்தில் அமர்வதில்லை, ஆனால் அவர் குழந்தைகளாகிய உங்களையே மயில் சிம்மாசனத்தில் அமரச் செய்கின்றார். மக்கள் தந்தைக்கு உயிரற்ற ஆலயங்களை கட்டுகின்றார்கள். அவர் அதிலிருந்து எதனை அனுபவம் செய்வார்? குழந்தைகளே தங்களுடைய சொர்க்கராஜ்ய பாக்கியத்தை பெற்று அந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த துன்ப பூமியில் இருந்து உங்கள் புத்தியின் யோகத்தை அகற்றி புதிய உலகை ஸ்தாபிப்பவராகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். சதோபிரதான் ஆகுங்கள். 2. தந்தையை போன்று அன்பு கடலாகவும் அமைதி கடலாகவும் சந்தோஷ கடலாகவும் ஆகுங்கள். செயலினதும் நடுநிலை செயலினதும் பாவச் செயலினதும் தத்துவத்தை புரிந்து கொண்டு சதா மேன்மையான செயல்களை புரியுங்கள். ஆசீர்வாதம்: உங்கள் மனதில் சந்தோஷ பாடல்களை பாடுவதன் மூலம் அனாதியான சந்தோஷ பாக்கியத்தையும் சதா ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பீர்களாக. பாக்கியசாலி குழந்தைகளாகிய நீங்கள் அனாதியான வழிமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அழிவற்ற சந்தோஷத்தை கோருகின்றீர்கள். உங்கள் மனங்கள் சதா ஆஹா ஆஹா, ஆஹா பாபா, ஆஹா பாக்யமே, ஆஹா இனிய குடும்பமே, ஆஹா அதி மேன்மையான அழகான நேரமான சங்கமயுகமே என்ற பாடல்களை பாடுகின்றன. ஒவ்வொரு செயலும் ஆஹா ஆஹா அற்புதமே என்பதனாலேயே நீங்கள் அனாதியான சந்தோஷ பாக்கியத்தை கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மனதில் எப்பொழுதுமே ஏன் அல்லது நான் என்பதை கொண்டிருக்க முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக நீங்கள் ஆஹா ஆஹா என்றும், நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்றும் கூறுகின்றீர்கள். ஸ்லோகம்: நீங்கள் கொண்டிருக்கின்ற எண்ணங்களின் மீது அழிவற்ற அரசாங்க முத்திரையை இட்டால் அவை உறுதியாக நிலைத்திருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.